புரி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் தான் உனக்கு கிடைச்சனா? அண்ணி, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லலாம்ல? சொல்லுவாங்க, கேட்டுக்க. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னது என்னது? நல்லா இல்ல நான் சொன்னேன்? ஏன் நல்லா இல்லைன்ற? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? என்ன பிராண்ட் தெரியுமா? இத போய் நல்லா இல்லைன்ற? காஸ்ட் பத்தியோ பிராண்ட் பத்தியோ நான் பேச வரல. இன்னைக்கு பொங்கல், நம்ம போக போறது கோவிலுக்கு. கல்ச்சர் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஏய், போதும், நீ பண்ணது போதும், நானே பாத்துக்கிறேன் போ. மாமா, எம்மாடி, இந்த வீட்ல எப்படியும் பொங்கல் கொண்டாட போறதில்ல. குறைஞ்சபட்சம் கோயிலுக்காவது போலாமா? போலாம் சித்தி. நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட மாமாவும் வருவாரு. என்ன வருவாரோ என்னமோமா. நேத்து மாப்பிள உன்னை எங்க கொன்னுடுவாரோன்னு நான் அப்படியே ரொம்ப பதறி போயிட்டேம்மா. நீ செத்திருந்தா இன்னைக்கு 2வது நாள், நாளைக்கு 3வது நாள். அப்போ நாளைக்கு உனக்கு திவசம் பண்ற நாளுமா. உன் போட்டோவுக்கு மாலை போட்டு கையெடுத்து கும்பிட்டு என் ஊருக்கே நான் கிளம்பி போயிருந்திருக்கணும். ஆனா நான் இந்த வீட்ல சாப்பிடுற அரிசி பருக்கையில என் பேர் இன்னும் இருக்கிறதால நீ இன்னும் உயிரோட இருக்கிறமா? அவ்வளோ ஈஸியா நான் என் மம்மியை சாக விட்டுருவேன் மருதாணி பாட்டி. டைம்க்கு நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஏஐ இமேஜினரியை நம்ம ப்ளே பண்ணோம்ல. உண்மைதான் பேபி. டைமுக்கு நீ மட்டும் அந்த வீடியோவை ப்ளே பண்ணாம இருந்திருந்தா சித்தி சொன்ன மாதிரி இந்நேரம் நான் செத்து போயிருந்திருப்பேன். மம்மி, நான் உனக்கு உயிர் கொடுத்தது இருக்கட்டும், இன்னைக்கு நீதான் எனக்கு மறு உயிர் கொடுத்திருக்க. இந்த பொங்கல் திருவிழாவுக்கு சீதா தேவியையும் ராமரை தரிசிக்க வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஒவ்வொரு வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நாம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கம்பு சண்டை போட்டிகள் இப்ப ஆரம்பிக்க போகுது. இந்த கம்பு சண்டை போட்டிகளை ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் புதுசா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. கடந்த 20 வருஷமா தொடர்ந்து கம்பு சண்டை போட்டியில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சரச்சந்திரா அவர்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानकम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथं. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. பூஜை தட்டை கொடுங்கம்மா.
ஐயா கோத்திரம் என்னன்னு சொல்லுங்க. கௌண்டின்ய கோத்திரம். கௌண்டின்ய கோத்ரோத்பவஸ்ய ಶರತ್ಚಂದ್ರ ಪುರೋಹಿತರೆ. சரச்சந்திரா நாமதேயஸ்ய ಅಪೂರ್ವ. அபூர்வா நாமதேயஸ்ய ನಕ್ಷತ್ರ. நக்ஷத்ரா நாமதேயஸ்ய கௌஷிக கோத்திரம். கௌஷிக கோத்திரஸ்ய பேரு கிருஷ்ணபிரசாத். கிருஷ்ணபிரசாத் நாமதேயஸ்ய மீரா. மீரா நாமதேயஸ்ய பிந்து. பிந்து நாமதேயஸ்ய ஐயா உங்க குடும்பத்துல வேற யாராவது இருக்காளா? ಇಲ್ಲ. என் முதல் மனைவி ஷோபா எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. அவளுக்கு பிறந்த மகளும் துரதிர்ஷ்டவசமா அதே நெருப்புல இறந்து போயிட்டா. வா வா. பிந்து எங்க? இவ்ளோ நேரம் இங்கதானேமா இருந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? சித்தி, ஆ? அவன் நமக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ம், ம், பாத்துக்கிட்டே இரு. அவன் மட்டும் என் கையில மாட்டினா அப்புறம் பாத்துக்கிறேன் அவளை. ம். சிவா, வா பிந்து, சிவா, இங்க வா பிந்து. விடு சிவா. ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? பக்கத்துல தான் அத்தை இருந்தாங்க. என்ன பாத்திருந்தா ஒரு வழி பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதானே போகுது. வந்துட்டாரு பெரிய ஆம்பளை. இவ்வளவு நாளா நம்ம காதலிச்ச விஷயத்த உன் அக்கா கிட்ட கூட உன்னால சொல்ல முடியல. அது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம்லாம் கிடையாது. அங்க இருக்கிறது பூரி, என் மாமாவோட தங்கச்சி. சந்தேகம் வந்தா கதை கந்தல் ஆயிடும். யோசிச்சு டைம் பார்த்து சொல்லணும்ல. இதெல்லாம் காதலிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஹலோ பேபி, காதலிக்கிறதுல பயம் இருக்கும், காதல் மட்டும்தான் இருக்கும். ஆனா கல்யாணம்னா 2 குடும்பங்களை சேர்க்கணும்ல, பயம் இருக்கதான் செய்யும். அந்த பயம் எப்ப போகிறது? நம்ம கல்யாணம் எப்ப நடக்கிறது? இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல. நான் ஏதாவது கிணறையோ இல்ல ஆறையோ பாத்துக்கிறேன். கோயிலுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசாத பிந்து. பண்டிகை அதுவுமா நீ சந்தோஷமா இருக்கணும்னு உனக்காக நான் ஒரு gift எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எடுத்துட்டு வந்திருப்பேன். ஏதாவது சாக்லேட் இல்ல ஸ்நாக்ஸா இருக்கும்.